கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். கோவையில் ஏற்கனவே விமான நிலைய பகுதியிலே பெண் ஒருவர் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு பெண் கடத்தப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை முன்வைத்து கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்திலே தன்னுடைய பெயருக்கு பின்னால் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெற்றி தலைகுனிய வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சென்னை கண்ணகி நகரிலே 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் மாயமாகி உள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன. கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் பார்க்க முடிகின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவிட்டிருக்கின்றார். கோவையிலே கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்த 3வது நாளிலேயே அதே கோவையில் பெண் கடத்தப்படக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருப்பது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சமோ இல்லை என்பதை காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த அரசை பெண்களுக்கான அரசு என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த சம்பவங்களை எல்லாம் குறித்து உரிய விசாரணையை விரைவுபடுத்தி பெண்களை கண்டுபிடித்து, அதாவது கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களை கண்டுபிடித்து குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார். சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய பெயருக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தலைகுனிய விடமாட்டேன் என்று பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பதற்கு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்று கோவையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களையும் கண்ணகி நகரிலே பெண் மாணவி ஒருவர் கடத்தப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களையும் சுட்டிக்காட்டி இந்த பதிவினை அவர் முன்வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.